Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சப்பாத்தி, பரோட்டா, வெரைட்டி ரைஸ்க்கு பொருத்தமா இருக்கக்கூடிய சிம்பிளான கோவக்காய் வச்சு கிரேவி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கிரேவி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சூட்டபிளா இருக்கும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் சேர்த்திருக்கேன். 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக 2 ஏலக்காய், 3 பீஸ் கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்கான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து கடாயை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சின்ன சைஸ்னால் 2 மீடியம் சைஸ் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா சுருள வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே மிளகும் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பார்த்துட்டு நீங்கள் மிளகாத்தூள் கூட குறைய சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு கோவக்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கோவக்காய்க்கு பதிலாக நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா சுருள வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சூப்பராக கிரேவி ரெடி ஆயிரும். நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆயிலெலாம் பிரிஞ்சு நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்கும். ஒயிட் ரைஸ், அதே போல் வெரைட்டி ரைஸ், தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே இது பொருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.